அதனால்தான் நீ வேலை என்ற பெயரில் மீண்டும் மீண்டும் என் அறைக்குள் வருகிறாய் என்று விக்ரம் மல்ஹோத்ரா அவளை கோபமான பார்வையுடன் பார்த்தான். புருஷன் நோயாளியாக இருந்ததால் வேலைக்காரர்களுக்கு விடுமுறை கொடுத்துவிட்டார். அதனால் எல்லா வேலையையும் நானே செய்கிறேன். அவள் கண்கள் கண்ணீரால் நனைந்தன. அவள் தன் தந்தையின் அன்பான மகள். ஒரு சிறிய தவறின் காரணமாக விக்ரம் போன்ற கல்லாய் இருக்கும் மனிதனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டாள். போதும், அம்மா அவ்வளவு கொடூரமானவர் இல்லை என்று அவன் கோபத்தில் கத்தினான். நான் என் அப்பாவின் காரணமாகத்தான் இதையெல்லாம் தாங்கிக் கொள்கிறேன், இல்லை என்றால் என்று பேச்சை நிறுத்திவிட்டு தன் கண்ணீரை துடைத்தபடி அங்கிருந்து செல்ல முயன்றாள். அப்போது விக்ரம் அவள் கையை பிடித்து அவளை படுக்கையில் தள்ளினான். இல்லையென்றால் என்ன? இன்று உன்னை போன்ற பெண்களின் உண்மையான இயல்பு என்னவென்று சொல்லிவிடுகிறேன். அவன் கொடூரமாக அவளை நெருங்கினான். ஆனால் அடுத்த நொடியே அவன் நின்றுவிட்டான். அவள் அந்த பையன்களின் பார்வையால் தொந்தரவுக்கு ஆளாகிக் கொண்டிருந்தாள். அவர்கள் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அவள் அவர்களை புறக்கணித்துவிட்டு மீண்டும் தன் வேலையில் ஈடுபட்டாள். அவள் மீண்டும் வகுப்பறையின் வெளியே பார்த்தாள். இப்போது அங்கு யாரும் இல்லை. அவள் நிம்மதியாக மூச்சுவிட்டாள் மற்றும் தன் வேலையில் ஈடுபட்டாள். சிறிது நேரம் கழித்து தன் கைகளில் பட்ட மைக்கரையை பார்த்து புன்னகைத்தபடி கழிவறைக்கு சென்றாள். திடீரென்று கதவு தானாக மூடிக்கொண்டது. அவள் கை கழுவிக்கொண்டிருந்தாள். கதவு மூடும் சத்தம் கேட்டு அவள் நடுங்கினாள். அவள் ஆச்சரியத்துடன் கதவை பார்த்து அதை திறக்க முயன்றாள். யாராவது இருக்கிறீர்களா? கதவை திறக்கவும். நான் உள்ளே முடக்கப்பட்டு விட்டேன். முதலில் அவள் பொறுமையுடன் இருந்தாள். ஆனால் நீண்ட நேரம் வரை வெளியே எந்த அசைவும் கேட்காததால் அவள் பயந்தாள். வெப்பத்தின் காரணமாக அவள் முகத்தில் வியர்வை துளிகள் மின்னின. அவள் மிகவும் பயந்திருந்தாள். இங்கிருந்து எப்படி வெளியே வருவது என்று புரியவில்லை. அழுக்கு மற்றும் துர்நாற்றத்தின் காரணமாக அவள் தலை சுற்றியது. மூச்சு திணறியது. அவள் தொடர்ந்து கதவை தட்டினாள். அவளது மென்மையான கைகள் இப்போது வலித்தன. இருந்தாலும் அவள் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அப்போது கரண் மற்றும் மனிஷ் தங்கள் பையை விரைவாக எடுத்துக்கொண்டு பள்ளியிலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்தனர். கரண், எனக்கு அந்த டீச்சரை வெளியே விடலாம் என்று தோன்றுகிறது. அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் எப்படி விடுவது? மதியத்தில் எல்லாரின் முன்னிலையில் அவர்கள் என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு இந்த தண்டனை அவர்களுக்கு தேவைதான். கரண் தீய எண்ணத்துடன் சிரித்தான். மனிஷ் அவனது நண்பன். எல்லா தவறான விஷயங்களிலும் அவனுக்கு ஆதரவு கொடுப்பான். ஆனால் இந்த முறை அவன் சற்று கவலையுடன் தெரிந்தான். அவர்கள் இருவரும் பாரிஸை சுவருக்கு பின்னால் ஒளிந்து பார்த்து கொண்டிருந்தனர். அவளை தொந்தரவு செய்ய சந்தர்ப்பத்தை தேடினர். அவள் கழிவறைக்கு சென்றதும் அவர்கள் இருவரும் சேர்ந்து அவளை உள்ளே முடக்கிவிட்டு தங்கள் பையை எடுத்துக்கொண்டு பள்ளியின் சுவரை தாண்டி ஓடினர். கரண், எனக்கு இன்னும் பயமாக இருக்கிறது. மனிஷ், கவலைப்படாதே, எப்படியும் காவலாளி முழு பள்ளியையும் சுற்றி வருவார். இறுதியில் அவரே டீச்சரை வெளியே விடுவார். டென்ஷன் எடுக்காதே. எத்தனை நேரம் கடந்துவிட்டது என்று தெரியவில்லை. அவள் இன்னும் கழிவறையில் முடக்கப்பட்டிருந்தாள். காவலாளி இன்று சீக்கிரமாக பள்ளியை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றுவிட்டார். இப்போது அவளுக்கு வலிமை கூட இல்லை. பசி மற்றும் தாகத்தின் தீவிரத்தால் அவள் மிகவும் பலவீனமடைந்தாள். உட்கார இடம் இல்லை, நிற்கவும் மனம் இல்லை. துர்நாற்றத்தால் மூச்சு திணறியது. அவளுக்கு அழுக்கு என்றால் மிகவும் வெறுப்பு. இன்று அவளுக்கு மிக முக்கியமான நாள். அவள் சகோதரியின் மெஹந்தி விழா இருந்தது. அவள் இங்கு சிக்கிக் கொண்டிருந்தாள். வீட்டுக்குச் செல்ல மிகவும் அவசியம். ஆனால் இங்கிருந்து எப்படி வெளியேறுவது? இந்த கேள்வி தொடர்ந்து அவள் மனதில் சுழன்றது. தொடர்ந்து அழுததால் அவள் கண்கள் முழுவதும் வீங்கியிருந்தன. 12 மணி நேரம் ஆகிவிட்டது. இப்போது அவளுக்கு மயக்கம் வரும் உணர்வு ஏற்பட்டது. பசி மற்றும் தாகத்தின் தீவிரம் அவள் உயிரை வாட்டியது. அவள் சில சமயம் தன் துப்பட்டாவால் முகத்தை மூடிக்கொண்டாள். சில சமயம் அதை வைத்து முகத்தை துடைத்தாள். தொடர்ந்து அழுக்கில் இருந்ததால் இப்போது அவள் உடல் முழுவதும் அரிப்பு உணர்வு ஏற்பட்டது. வீட்டில் எல்லாரும் எனக்காக காத்திருக்கிறார்கள். நான் நேரத்துக்கு செல்லாவிட்டால் மக்கள் என்னென்ன பேசுவார்களோ? அவள் மனதில் புதிய புதிய சந்தேகங்கள் உருவாகின. கவலை மற்றும் வெப்பத்தால் இப்போது அவள் இதயம் கூட படபடக்கத் தொடங்கியது. ராஜேஷ் ஜி, அவள் இன்னும் பள்ளியிலிருந்து வரவில்லை. இப்போது மாலை 6 மணி ஆகிறது. அவள் பள்ளி 2 மணிக்கு முடிந்துவிடும். ஆம், ஆனால் அவளை பற்றி எந்த தகவலும் இல்லை. போன் கூட வரவில்லை. கடவுள் காப்பாற்றட்டும். நான் பள்ளிக்குச் சென்று விசாரித்துவிட்டு வருகிறேன். ராஜேஷ் ஜி பள்ளிக்கு வெளியே வந்ததும் பெரிய பூட்டை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அருகில் காவலாளியும் தெரியவில்லை. அவரிடம் கேட்க முடியவில்லை. ஓ கடவுளே, என் மகள் எங்கே போனாள்?
பள்ளியில் இல்லை என்றால் இதுவரை வீட்டுக்கு வந்திருக்க வேண்டும். அவர் கவலையுடன் இங்குமங்கும் பார்த்தார். அவர் முகத்தின் நிறம் வெளிறியது. கவலையில் நடுங்கியபடி விரைவாக வீட்டுக்கு வந்தார். சுனிதா, பாரஸ் பள்ளியில் இல்லை. பள்ளியின் வெளியே பூட்டு போடப்பட்டுள்ளது. அவள் நேரத்தில் வீடு வரவில்லை என்றால் நாம் மக்களுக்கு என்ன பதில் சொல்வது? இந்த பெண் எங்கே போனாள்? முழு மெஹந்தி விழாவிலும் இந்த பேச்சே நடந்தது. சுனிதா ஜி மற்றும் ராஜேஷ் ஜியின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஹீரா கூட தன் மெஹந்தியை விட்டுவிட்டு பாரஸுக்காக கவலைப்பட்டாள். மேலும் மக்களின் பேச்சுகள் தமாஷை அதிகப்படுத்தின. அவர்கள் வீட்டில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. சகோதரரே, நான் சொல்லவில்லையா குழந்தையை வெளியே அனுப்ப வேண்டாம் என்று? ஆனால் நீங்கள் என் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. அரே, அவள் எப்படியோ வீட்டை விட்டு ஓடிவிடுவாள். எப்படியும் அவள் இப்போதுதான் படித்து முடித்தாள். உன் சொல்லை பின்பற்றி அவளுக்கு வேலை வாங்கிக் கொடுத்தாய். அவள் 9, 10 வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாள். 9, 10 வகுப்பு ஆண் மாணவர்கள் அவளை விட பல மடங்கு பெரியவர்களாக தெரிகிறார்கள். டிடி, என் குழந்தை அப்படி இல்லை. கடவுளுக்காக அவள் குணத்தை பற்றி எதுவும் சொல்லாதீர்கள். யாராவது கேட்டால் பெரிய பிரச்சனையாகிவிடும். அவள் எந்த துன்பத்தில் இருக்கிறாளோ, எங்கே இருக்கிறாளோ, எப்படி இருக்கிறாளோ, நாம் இங்கு கவலைப்படுகிறோம். நீங்கள் நமது கவலையை அதிகப்படுத்துகிறீர்கள். அரே பாபி, நான் சொல்வது என்னவென்றால், அவளுக்கு வர வேண்டுமென்றால் இதுவரை வந்திருப்பாள். இப்போது ஏன் வரவில்லை? அவ்வளவு நேர்மையானவள் என்றால் உன் மகள் ஓடிப்போய்விட்டாள். இப்போது நீங்கள் உங்கள் சகோதரியை அமைதிப்படுத்தப் போகிறீர்களா அல்லது நானா? சுனிதாஜிக்கு இந்த பேச்சு தாங்க முடியவில்லை. அவள் தன் மீது நடந்த அநீதியை தாங்க முடியும். ஆனால் தன் மகள்களுக்காக ஒரு வார்த்தையை கூட தாங்க முடியாது. அமைதியாக இருங்கள். நீங்கள் இருவரும் என்ன தவறாக சொல்கிறாள் நிர்மலா? சரியாகத்தான் சொல்கிறாள். எங்கள் மகள் ஓடிப்போய்விட்டாள். நமது மானத்தை கெடுத்துவிட்டாள். அதனால்தான் அவ்வளவு ஆவலுடன் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னாள். வேலை என்ற பெயரில் வீட்டை விட்டு ஓட விரும்பினாள். ராஜேஷ் ஜியும் தன் மகளை பற்றி சந்தேகம் கொண்டு விட்டார். மனிதனின் நாவு இப்படித்தான், யாரையும் தவறாக வழிநடத்திவிடும். அரே, இவர்களின் மகள் ஓடிப்போய்விட்டாள். பெரிய மகளின் திருமணம் இருந்தது. சிறியவள் தானாகவே ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டாள் போலும். எப்படிப்பட்ட காலம்! தாய் தந்தையின் மரியாதையை பற்றி கவலைப்படவில்லை இவள். எவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பார்கள் தாய் தந்தையர்! மெகந்தியில் வந்தவர்கள் எல்லாரும் பேச்சு தொடங்கினர். பாரஸ் வீட்டில் இல்லை என்று தெரிந்தவர்கள் எல்லாரும் அவள் குணத்தை பற்றி விரல் நீட்டினர். ராஜேஷ் ஜியின் பெயர் எல்லா இடங்களிலும் கெட்டது. அவர் தன் மரியாதை கெட்டதற்கு துக்கம் அனுஷ்டித்தார். எல்லா விருந்தினர்களும் ஹீராவின் மாமியார் வீட்டார் அவர்களை தூற்றிவிட்டு சென்றுவிட்டனர். அரே சகோதரி, நீங்கள் ஏன் இந்த திருமணத்தை முறித்து கொண்டு செல்கிறீர்கள்? என் பெரிய மகளுக்கு எந்த தவறும் இல்லை. கடவுளுக்காக எங்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். நாங்கள் ஏற்கனவே மிகவும் கவலையில் இருக்கிறோம். நீங்களும் இப்படி செய்தால் என் மகளுக்கு யார் திருமணம் செய்வார்கள்? எங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் மகள்களின் குணம் எவ்வளவு சுத்தமானது என்று? தெரிந்திருந்தால் நாங்கள் சம்பந்தம் வாங்கி வரவே மாட்டோம். போகலாம். எங்களுக்கு இங்கு மகன் திருமணம் செய்ய வேண்டாம். இவர்களின் மகள்களின் குணம் சுத்தமாக இல்லை. நாளை இவளும் தன் காதலனுடன் ஓடிப்போனால் நாங்கள் சமூகத்தில் முகம் காட்டுவது எப்படி? ராஜேஷ் ஜி அவர்களை தடுத்து கொண்டிருந்தார். ஆனால் யாரும் நிற்கவில்லை. சில மணி நேரம் முன்பு மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்த இடம் இப்போது துக்கத்தின் இடமாக மாறியது. முழு இரவை கழித்த பிறகு அடுத்த நாள் பள்ளியில் ஸ்டாஃபில் ஒருவர் கழிவறைக்கு சென்றார். அங்கு மூடப்பட்ட கதவை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் இதுவரை கழிவறை கதவை யாரும் மூடியதில்லை. ஸ்டாஃபில் ஒரு ஆசிரியர் எப்படியோ கதவை திறந்தார். முன்னால் பாரிஸ் மயக்கமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். ஆனால் பாரிஸின் கண்கள் திறக்காததால் பள்ளி நிர்வாகம் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது. அவள் கண்கள் மதிய நேரத்தில் திறந்தன. தலையில் கடுமையான வலியால் எழ முடியவில்லை. அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். சுயநினைவு வந்ததும் இங்குமங்கும் பார்த்தாள். நான் மருத்துவமனையில் எப்படி வந்தேன்? பிறகு அவளுக்கு முழு சம்பவமும் நினைவுக்கு வந்தது. அவள் தலையை பிடித்தபடி உட்கார்ந்தாள். ஓ கடவுளே, எனக்கு என்ன நடந்தது? இப்படி எனக்கு நடக்கக்கூடாது. நான் வீட்டாருக்கு என்ன பதில் சொல்வது? அவர்கள் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பார்கள்? மக்கள் அவர்களுக்கு பேசி பேசி வாழ்வை கடினமாக்கியிருப்பார்கள். பாரிஸ், நீ கழிவறையில் மயக்கமாக எப்படி
அமைதியானாய். ஓ கடவுளே, நான் என்ன செய்வேன்? வீட்டுக்குச் சென்று எனக்கு நடந்த விபத்தை எப்படி நம்ப வைப்பேன்? அரே நிர்மலா, நீ உள்ளே வா. குஷியாக வந்தாய்? ராஜேஷ் ஜி தன் சகோதரியிடம் கேட்டார். அரே ஆம் ஜி, குஷியாகத்தான் வந்தேன். போதும், நீங்கள் இனிப்பு வாங்க சொல்லுங்கள். வாயை இனிப்பாக்கலாம். இங்கு துக்கத்தின் பொருட்கள் இருக்க உனக்கு இனிப்பு வேண்டுமா? இல்லை ஜி, ஏன் எப்போதும் நமது துன்பத்தில் உப்பு தெளிக்கி வருகிறாய்? அரே பாபி, கவலைப்படாதீர்கள். இம்முறை உப்பு தெளிக்கி வரவில்லை. உங்கள் புண்களுக்கு மருந்து போட வருகிறேன். நான் என் மகன் ரோகனின் சம்பந்தத்தை உங்கள் மகள் ஹீராவுடன் செய்ய வந்தேன். நேற்று பார்த்தேன் எப்படி மக்கள் உங்களைப் பற்றி பேசிவிட்டு சென்றார்கள். ஹீரா அப்பாவி, அவளுக்கு என்ன தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும் என்று? அவளுக்கு அவ்வளவு முக்கியமான நாள். மெஹந்தி இரவில் மாப்பிள்ளை வீட்டார் பராத்துடன் வரும்போது மக்கள் என்ன பேசுவார்கள்? பிறகு யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள். எல்லாரும் பெண்ணில்தான் குற்றம் காண்பார்கள். பிறகு நான் நினைத்தேன், என் சகோதரனின் மகள் என் ரோகனும் நல்ல வருமானம் சம்பாதிக்கிறான். இருவரின் ஜோடி நன்றாக பொருந்தும். நீங்கள் அனுமதி கொடுத்தால் என் மருமகளுக்கு மோதிரம் மாட்டுகிறேன். ராஜேஷ் ஜி சுனிதா ஜியை ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஏனெனில் நிர்மலா தன் மகன்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவள். உயர்ந்த குடும்பத்திலிருந்து பெண் கொண்டு வர விரும்பினாள். ஆனால் இப்போது அவள் மனதில் ராஜேஷுக்கு உண்மையான அன்பு எழுந்ததா அல்லது வேறு காரணமா? அவள் சம்பந்தம் கொண்டு வீட்டுக்கு வந்தாள். நிர்மலா, நீ உண்மையிலேயே என் மகளுடன் உன் மகனின் திருமணம் செய்ய விரும்புகிறாயா? ஆம் சகோதரரே, உங்களுக்கு ஏன் நம்பிக்கை வரவில்லை? வாருங்கள் ஜி, மகளை அழைக்கலாம், மோதிரம் மாட்டலாம். சகோதரரே, நீங்கள் இனிப்பு ஏற்பாடு செய்யுங்கள். சகோதரியே, இனிப்பு கொடுக்க மாட்டீர்களா? ராஜேஷ் ஜியின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர். அவர் விரைவாக கண்ணீரை துடைத்து இனிப்பு வாங்கச் சென்றார். எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் வாயை இனிப்பாக்கினர். ஹீராவின் முகத்தில் புன்னகை இருந்தது. இம்முறை சுனிதாஜியும் எதுவும் சொல்லவில்லை. மகளின் வீடு மீண்டும் அமைந்தது. அவர்களுக்கு இப்போது என்ன பிரச்சனை இருக்க முடியும்? ரோகனும் நல்ல வருமானம் சம்பாதிப்பவன். சுனிதாஜிக்கு திருப்தி அவர்களின் மகள் நல்ல வீட்டுக்கு செல்கிறாள் என்று. திடீரென்று வெளியே கதவில் பலமாக தட்டல் சத்தம். எல்லாரும் ஆச்சரியத்துடன் கதவை பார்த்தனர். ராஜேஷ் ஜியின் முக நிறம் வெளிரியது. மீண்டும் யாரோ பேச வருகிறார்கள் போலும். மொஹல்லாவில் என்னென்ன பேச்சுகள் நடக்கின்றன? அரே சகோதரரே, தவறாக நினைக்காதீர்கள். ஆனால் உங்கள் மகள் செய்ததும் அப்படித்தான். இந்த விஷயம் ஆறும் வரை மக்கள் இப்படியே பேசுவார்கள். நீங்களும் கேட்க வேண்டியதுதான். கடவுள் பெண்களை கொடுக்கும்போது மரியாதையும் கொடுக்கட்டும். அவள் சுனிதாஜியை பார்த்தபடி சொன்னாள். சுனிதாஜி பார்வையை திருப்பினாள். அவள் எப்போதும் தன் மகள்களுக்கு ஆதரவாக இருந்தாள். எப்போதும் கேடயமாக நின்றாள். ஆனால் இன்று பாரிஸ் செய்ததற்கு பிறகு அவளது மானம் உடைந்தது. அவளுக்கு பாரிஸ் மீது கோபம். பாரிஸ் அவ்வளவு அன்பான மகள் தன் தலையை தாழ்த்தி ஓடியிருக்க முடியும் என்று நம்ப முடியவில்லை. நீங்கள் உட்காருங்கள். ராஜேஷ் ஜி கதவை திறந்தார். சுனிதாஜி அவ்வளவு சொல்லியதும் கதவுக்கு அருகில். கதவு திறந்ததும் முன்னால் நின்ற உருவத்தை பார்த்து அவர்கள், நீ இங்கு என்ன செய்கிறாய்? யாரின் அனுமதியுடன் இங்கு வந்தாய்? உனக்கு இங்கு வர தைரியம் எப்படி வந்தது? நாங்கள் அனைவரின் இறுதிச் சடங்கை பார்க்க வந்தாயா? துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறோம். அம்மா, அம்மா, என் பேச்சை கேளுங்கள். நான் துன்பத்தில் சிக்கிக் கொண்டேன். அம்மா, நான் தெரிந்தே எதுவும் செய்யவில்லை. நல்லது. அப்படி என்ன துன்பம் ஒரு இரவு கழித்த பிறகு தீர்ந்தது? இங்கிருந்து போ. உன் அப்பா வரும் முன். அம்மா, நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். ஆனால் என்னை வீட்டுக்குள் அனுமதியுங்கள். நான் உங்களுக்கு முழு உண்மையை சொல்கிறேன். எனக்கு பெரிய அநீதி நடந்தது. என் பேச்சை நீங்கள் ஏன் நம்பவில்லை? உங்களுக்கு உங்கள் பாரஸ் மீது நம்பிக்கை இல்லையா? அவள் அப்படி செய்ய முடியுமா? நான் தெரிந்தவரை உங்களுக்கு இருவரும். நீங்கள் இருவரும் என் மானத்தை உடைத்து விட்டீர்கள். என்னை நம்புவதற்கு தகுதியாக விட்டீர்களா? அரே சுனிதா, யாருடன் பேசுகிறாய்? யார் வெளியே? வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு எல்லாரின் வேலை பேச்சு சொல்வது. நீ விட்டுவிடு, உள்ளே வா. இப்போது நமது விதியில் எழுதியது மக்களின் கேலியை கேட்பது. பிறகு அமைதியாக வாதாடாமல் 2 கேலியை கேட்டு வீடு வந்துவிடு. சுனிதா ஜி முகத்தை திருப்பி ராஜேஷ் ஜியின் பேச்சை கேட்டாள். பாரஸ் அவர்களை தள்ளியபடி உள்ளே நுழைந்தாள். அப்பா, நான் பாரஸ். அப்பா, அம்மா என்னை உள்ளே கூட வரவிடவில்லை. நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்த மாட்டீர்கள் அல்லவா? ராஜேஷ் ஜி பாரிஸை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். நீ இங்கு என்ன செய்கிறாய்? முகத்தை கருப்பாக்கி வந்த இடத்துக்கே திரும்பிப்போ. இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. நான் உன்னை உயிருடன் புதைக்கும் முன் இங்கிருந்து போ. பாபா, என்னிடம் கேளுங்கள். நான் எங்கே இருந்தேன்? எப்படி இருந்தேன்? நான் மிகவும் துன்பத்தில இருந்தேன். பாபா, கடவுளுக்காக எனக்கு இரக்கம் காட்டுங்கள். இப்போது எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. ராஜேஷ் ஜி தன் அன்பான மகளின் முகத்தை பார்த்தார். அது முழுவதும் வெளிறியிருந்தது.
பாரிஸ், நான் உன் முன் கை கூப்புகிறேன். நமக்கு மிச்சமிருக்கும் மரியாதையை விட்டுவிடு. நீ இங்கிருந்து போ. பாபா, நான் எதுவும் செய்யவில்லை. நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. நான் யாருடனும் ஓடவில்லை. நான் பள்ளியில் முடக்கப்பட்டேன். யாரோ என்னை கழிவறையில் முடக்கிவிட்டனர். வாவ் சகோதரா, வாவ். என்ன கதை புனைந்தாய். எங்களுக்கு இந்த பேச்சை நம்புவோம் என்று நினைக்கிறாயா? அரே, எல்லா பள்ளிகளிலும் வழக்கம் காவலாளி பள்ளியை மூடும்போது சுற்றி வருவது. உன் அப்பா பார்க்கச் சென்றார், ஆனால் பள்ளி மூடியிருந்தது. நீ எங்கே முடக்கப்பட்டாய் உள்ளே? சகோதரி புருஷன், நான் உண்மை சொல்கிறேன். என் பேச்சை நம்புங்கள். நான் ஏன் பொய் சொல்வேன்? பாபா, உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன். உங்கள் தலை தாழ்ந்துவிடும். உன் தந்தையின் தலை. சகோதரி, இன்னும் எவ்வளவு தாழ்த்த விரும்புகிறாய்? இங்கு இருந்தால் மீண்டும் பேச்சுகள் கேட்பார்கள். நீ இங்கிருந்து ஏன் திரும்பி போகவில்லை? புருஷன், இது எனக்கும் என் தந்தைக்கும் பிரச்சனை. நீங்கள் இதற்கு நடுவில் ஏன் கேள்வி கேட்கிறீர்கள்? பாருங்கள், பெண்ணின் ஒரு முழ நாவுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது. தன் புருஷனிடம் அநாகரிகமாக பேசுகிறாள். சகோதரரே, நான் சொல்கிறேன், இவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது இப்படியல்ல. நிச்சயம் இதற்கு பின்னால் யாரோ கை இருக்கிறது. போதும். புருஷன், இப்போது என் குணத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். அப்போது அரைந்த சத்தத்தால் எல்லா இடங்களிலும் அமைதி பரவியது. ராஜேஷ் ஜி முதல் முறையாக தன் மகளின் முகத்தில் அறைந்தார். மகளே, போதும். இனி ஒரு வார்த்தை கூட இல்லை. நான் உனக்கு பெரியவர்களிடம் அநாகரிகமாக பேச கற்றுக் கொடுக்கவில்லை. நீயே தொடர்ந்து உன் புருஷனுடன் அநாகரிகமாக பேசுகிறாய். பாபா, உங்களுக்கு என் தவறான பேச்சு தெரிகிறது. ஆனால் புருஷனின் சண்டை உருவாக்குவது தெரியவில்லை. இது நமது வீட்டின் பிரச்சனை அல்லவா? இல்லை, இல்லை. இது வெறும் நமது வீட்டின் விஷயம் அல்ல. இது உன் சகோதரியின் மாமியார் வீடும். நேற்று நீ வீடு வராததால் உன் சகோதரியின் சம்பந்தம் முறிந்தது. பராத்து திரும்பிச் சென்றது. நன்றி சொல். உன் புருஷன் உன் சகோதரியின் சம்பந்தத்தை மீண்டும் கேட்டுக்கொண்டார். இல்லையென்றால் நாங்கள் யாருக்கும் முகம் காட்ட தகுதியற்று இருப்போம். முழு வாழ்க்கையும் நீங்கள் இருவரும் எங்கள் தலையில் சுமையாக அமர்ந்திருக்கிறீர்கள். இதைவிட சிறந்தது மகன்களே பிறந்திருந்தால் குறைந்தபட்சம் மரியாதை இழக்கும் பயம் இருக்காது. அரே சகோதரரே, குழந்தைதான். என்ன செய்கிறீர்கள்? ஏன் அவளை அடிக்கிறீர்கள்? அவளை விட்டுவிடுங்கள். நீ உள்ளே சென்று உட்கார். வந்துவிட்டாயா? ராணி முகத்தை கருப்பாக்கி, டிடி, நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் என்னை மிக நன்றாக அறிவீர்கள். நான் உங்கள் அன்பான தங்கை. அன்பான தங்கை, அன்பான மகளாக இருந்து நீ செய்த கடமையை நிறைவேற்றியது எங்களுக்கு மிகவும் விலை கொடுக்க வைத்தது. சகோதரி, உலகம் முழுவதும் எங்கள் பெயரை கெடுக்கிறாய். எல்லாரும் எங்களை பற்றி பேசுகிறார்கள். டிடி, என் பேச்சை நம்புங்கள். நான் பள்ளியில் முடக்கப்பட்டேன். யாரோ என்னை கழிவறையில் முடக்கிவிட்டனர். நான் இப்போதுதான் மருத்துவமனையிலிருந்து வருகிறேன். போதும், போதும். எனக்கு பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றும் நியாயம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. உன் எந்த பேச்சிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு பள்ளியில் தங்க என்ன அவசியம்? எனக்கு என்ன தெரியும் டிடி? நான் பள்ளியில் உட்கார்ந்து பேப்பரை சரிபார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து உங்கள் திருமணத்தை அனுபவிக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு இந்த துன்பம் வந்தது. டிடி, நீங்கள் என்னிடமிருந்து முகத்தை திருப்பாதீர்கள். நான் உங்கள் இந்த கசப்பான பேச்சை தாங்க முடியவில்லை. நீங்கள் என் சொந்தம். சொந்தமாக இருந்தும் இப்படி செய்கிறீர்கள் என்றால் பிறர் என்னை பற்றி பேச வாய்ப்பு கிடைக்கும். நீயும் அப்படித்தான் செய்தாய். ஹீராவும் பாரிஸுக்கு பல விஷயங்கள் சொன்னாள். அதனால் அவள் தன் சாமானை எடுத்து உட்கார்ந்தாள். அவளுக்கு யாருக்கு தன் பேச்சை நம்ப வைப்பது என்று புரியவில்லை. சில சமயம் ராஜேஷ் ஜியின் மனதில் என்ன எண்ணம் வந்ததோ, நீங்கள் எப்போதும் என் கஷ்ட காலத்தில் எனக்கு ஆதரவு கொடுத்தீர்கள். இன்றும் நான் உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். என் பேச்சை நீங்கள் ஏற்பீர்கள். நிர்மலாஜி கேள்வியான பார்வையுடன் ராஜேஷ் ஜியை பார்த்தாள். ராஜேஷ் ஜி தன் கைகளை கூப்பினார். என் சிறிய மகளின் சம்பந்தத்தை உங்கள் பெரிய மகன் விக்ரமுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். கேட்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவன் அதிகம் சம்பாதிப்பதில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் என் மகளின் வீடு அமையட்டும். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். உங்கள் வீட்டில் இருந்து அவள் பசியுடன் இருக்க மாட்டாள். சகோதரரே, இதை பற்றி நான் உங்களிடம் எதுவும் சொல்ல முடியாது. விக்ரமுடன் பேச்சும் வரை வீட்டை விட்டு ஓடிய பெண்ணுடன் அவன் திருமணம் செய்வானா என்று தெரியவில்லை. அதிகம் சம்பாதிக்காவிட்டால் அது அவ்வளவு பெரிய குற்றம் அல்ல. வீட்டை விட்டு ஓடிய பெண்ணுடன் அவன் திருமணம் செய்ய வைக்கிறேன். அப்போது விக்ரமை வீட்டுக்கு அழைத்தனர். விக்ரம், நான் உன் முன் கை கூப்புகிறேன். கடவுளுக்காக என் மகளுடன் திருமணம் செய்து கொள். அவள் வீட்டை விட்டு ஓடியதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீ மட்டும்தான் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க முடியும். ஆனால் மாமா, பாருங்கள் விக்ரம், நான் என் அரை சொத்தை உன் பெயரில் எழுதுகிறேன். பிறகு நீ என் மகளை ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? பிறகு உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
அப்போது விக்ரம் தன் அம்மாவை பார்த்தான். அவள் ஆம் என்று தலையசைத்தாள். சரி மாமா, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் இந்த சம்பந்தத்துக்கு தயார். பாரஸுக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் அவள் அதிர்ச்சியடைந்தாள். பாபா, நீங்கள் என் திருமணத்தை ஒரு படிக்காத மற்றும் வேலையில்லாதவனுடன் செய்கிறீர்கள். அவன் எனக்கு 2 வேளை உணவு கூட கொடுக்க முடியாது. பாபா, நான் எந்த விதத்திலும் விக்ரமுடன் திருமணம் செய்ய மாட்டேன். நீங்கள் எனக்கு எந்த சம்பந்தத்தையும் பாருங்கள், ஆனால் விக்ரம் ஒருபோதும் இல்லை. பிறகு யாருடன் திருமணம் செய்ய வேண்டும்? நீ செய்ததற்கு பிறகு நன்றி சொல். விக்ரமின் சம்பந்தம் வந்தது. இல்லையென்றால் முழு வாழ்க்கை இங்கு கன்னியாகவே உட்கார்ந்திருப்பாய். மகளே, நான் உன் இவ்வளவு சுமையை தூக்க முடியாது. இப்போது உன் சுமையை தூக்கும் தைரியம் இல்லை. மக்களின் பேச்சு நேற்றிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீ அமைதியாக வந்து சொன்னாய், நீ சிக்கிக் கொண்டாய் என்று. நான் யாருக்கு யாருக்கு பதில் சொல்வேன், யாருக்கு யாருக்கு நியாயம் சொல்வேன்? எனவே தயவு செய்து அடுத்த வாரம் உன் சகோதரியுடன் நீயும் புறப்படு. உன் அப்பா முற்றிலும் சரியாக சொல்கிறார். நாங்கள் மொஹல்லாவில் உன் காரணமாக பெயர் கெடுக்க முடியாது. குறைந்தபட்சம் இந்த வயதில் அமைதியாக இறக்க அனுமதி கொடு. அம்மா, நீங்கள் என்னுடன் மிகவும் தவறாக செய்கிறீர்கள். தவறு உன்னுடன் தான் நடந்தது. நாங்கள் இங்கு மிக அமைதியாக இருக்கிறோம். ஹீராவும் தன் பங்கைச் சேர்த்தாள். அவள் முழுவதும் அமைதியாகிவிட்டாள். அவளிடம் தன் நியாயத்தை சொல்ல எதுவும் இல்லை. எந்த ஆதாரமும் இல்லை. எந்த சாட்சியும் இல்லை. அவள் தெரிந்தால் யாரும் அவள் பேச்சை நம்ப மாட்டார்கள். எனவே அவள் அமைதியாக இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்தாள். 1 வாரத்திற்கு பிறகு 2 சகோதரிகளும் புறப்பட்டு மாமியார் வீட்டுக்கு சென்றனர். தன் மாமியார் வீட்டுக்கு வந்ததும் அங்குள்ள சூழலை பார்த்து அவள் மனச்சோர்வடைந்தாள். அவளுக்கு அறை அலங்கரிக்கப்படவில்லை. யாருக்கும் அவள் வருவதில் மகிழ்ச்சி இல்லை. அவள் தன் அறைக்குச் சென்றாள். அறையின் நிலையை பார்த்து அவளுக்கு துன்பம். முழு அறையும் கலைந்து கிடந்தது. அலங்காரத்துக்கு எந்த பொருளும் இல்லை. மெதுவாக அவள் முழு அறையையும் சுத்தம் செய்தாள். பிறகு ஓய்வெடுக்க படுத்தாள். அவள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் களைத்திருந்தாள். அவளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. ஓ கடவுளே, எனக்கு எளிதான வழிகளை உருவாக்குங்கள். எனக்கு இனி எந்த துன்பத்தையும் தாங்கும் தைரியம் இல்லை. மற்றும் யாரின் பேச்சையும் நான் பொய் சொல்லவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். எனக்கு நீங்களே சாட்சி. எனக்கு இரக்கம் காட்டுங்கள். இவ்வளவு சொல்ல சொல்ல அவள் கண்கள் மூடின. அவளுக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் காலை அவள் கண் விழித்தபோது அறையில் யாரும் இல்லை. விக்ரம் இரவு முழுவதும் அறைக்கு வரவில்லை போலும். அவள் அறையிலிருந்து வெளியே வந்தாள். நிர்மலாஜி முன்னால் உட்கார்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தாள். எழுந்து விட்டாயா மேடம்? எங்கள் வீட்டு வழக்கம் இவ்வளவு நேரம் தூங்குவது இல்லை. அவள் கைகளை பிசைந்தபடி கண்களை திருப்பினாள். அவள் மிகுந்த களைப்பு மற்றும் பலவீனத்தால் தூங்கிவிட்டாள். நாளை முதல் கவனம் வைப்பேன். அவள் இங்குமங்கும் பார்வை ஓட்டினாள். ஆனால் அங்கு யாரையும் காணாததால் அவள் முகத்தில் காயப்பட்ட புன்னகை. அதன் அர்த்தம் ஹீராவை இன்னும் எழுப்பவில்லை. தானே எழுந்து வந்தவளுக்கு பேச்சு கேட்கிறது. அவள் ஆழமாக மூச்சு விட்டாள். அது சமையலறை. போய் எல்லாருக்கும் காலை உணவு தயார் செய். அவள் அமைதியாக சோபாவில் உட்கார்ந்தாள். நிர்மலாஜியின் பேச்சில் அதிர்ச்சியடைந்தாள். ஆனால் புருஷன் என் அர்த்தம் உங்கள் வீட்டில் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? காலை உணவை அவர்களே செய்வார்கள். ஆம், அவர்களே செய்வார்கள். ஆனால் நான் எல்லா வேலைக்காரர்களையும் அகற்றிவிட்டேன். அவள் நம்ப முடியாமல் நிர்மலாஜியை பார்த்தாள். ஆனால் காலை உணவை அம்மா மக்கள் கொண்டு வருவார்கள் அல்லவா? ஆம், காலை உணவை அம்மா வெளியிலிருந்து கொண்டு வருவாள். ஆனால் உணவு சாப்பிட பாத்திரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். சமையலறையில் நேற்று இரவு உணவின் பாத்திரங்கள் கிடக்கின்றன. போய் அவற்றை கழுவு. வேலைக்காரர்கள் இன்றுக்கு பிறகு வரமாட்டார்கள். நான் அவர்களுக்கு விடுமுறை கொடுத்துவிட்டேன். இப்போது உன் கணவன் எதுவும் சம்பாதிப்பதில்லை. உன் சுமையும் எங்கள் தலையில். நான் என் சம்பாதிக்கும் மகனுக்கு இவ்வளவு சுமை போட முடியாது. அவனும் தன் வீட்டை வெளியே பார்க்க வேண்டும். இப்போது உன் மற்றும் உன் கணவனின் செலவை அவன் தூக்குவது சாத்தியமில்லை. எனவே நீ வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்வாய். பிறகு உங்களுக்கு 2 வேளை உணவு கிடைக்கும். ஏனெனில் வேலைக்காரருக்கு கொடுக்கவும் பணம் தேவை. அவள் ஆழமாக மூச்சுவிட்டாள். அவள் வேறு எதுவும் செய்ய முடியாது. தன் நியாயத்தில் எதுவும் சொல்ல முடியாது. கட்டாயமாக நிர்மலாஜியின் பேச்சை ஏற்க வேண்டியதாயிற்று. நிர்மலாஜி அவளை சமையலறையில் பாத்திரம் கழுவ வைத்தாள். அவள் கசப்புடன் தன் எளிய கைகளை பார்த்தாள். அதில் மெஹந்தி கூட இல்லை. மறுபுறம் அவள் சகோதரி அதிர்ஷ்டசாலி. அப்போது ஹீரா அறையிலிருந்து வெளியே வந்தாள். நிர்மலாஜி அவளுக்கு நன்றி சொல்லத் தொடங்கினாள். நீண்ட ஆயுள், மகிழ்ச்சியாக இரு. எப்படிப்பட்ட அழகு உனக்கு வந்தது. இப்போது என் மருமகளாக தெரிகிறாய். இப்படியே சிரித்து மகிழ்ச்சியாக இரு. உன் முகத்தில் மனச்சோர்வை பார்க்க முடியாது.
புருஷன், நீங்கள் மனதால் எவ்வளவு நல்லவர், நீங்களும் மிக நல்லவர். வேலைக்காரர்கள் வந்துவிட்டார்களா? ஒரு டீ குடிக்க மனம் இருந்தது. அரே, எங்கே இப்போது வேலைக்காரர்களை நான் அகற்றிவிட்டேன். ஆனால் ஏன் புருஷன்? அரே, ஏன் என்றால் என்ன அர்த்தம்? நீ தெரிந்திருக்கிறாய், விக்ரம் சம்பாதிப்பதில்லை. முழு சுமை உன் கணவன் மீது வருகிறது. அதனால்தான் வேலைக்காரர்களை அகற்றினேன். இன்றிலிருந்து வீட்டின் எல்லா வேலையையும் பாரஸ்தான் செய்வாள். மனதில் எங்கோ அவளுக்காக வருத்தம் உணர்ந்தாள். ஆனால் அது ஒரு நொடியின் உணர்வு மட்டுமே. அதன் பிறகு ஹீரா தன் மனதை கடினமாக்கிக் கொண்டு எழுந்து சமையலறைக்குச் சென்றாள். உனக்கு பள்ளிக்குச் செல்ல என்ன அவசியம்? வேலை செய்யும் ஆசை அதிகம். உன் காரணமாக இன்று இந்த நாட்களை பார்க்க நேரிடுகிறது. அவள் பாத்திரம் கழுவிக் கொண்டிருந்தாள். தன் கண்களில் கண்ணீரை அடக்கியபடி அமைதியாக தன் வேலையில் ஈடுபட்டிருந்தாள். இப்போது அவளுக்கு யாரிடமும் எந்த தேவையும் இல்லை. யாரும் தன் சொந்தம் இல்லை என்று தெரியும். எல்லாரும் அவள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். தெரியுமா, ரோகன் இரவில் எனக்கு எவ்வளவு பேசினான். அவள் ஒரு பார்வை தன் சகோதரியை பார்த்தாள். அவளுக்கு பளபளப்பான வண்ண உடைகள். ஒரு பார்வை தன்னை பார்த்தாள். எளிய உடை அணிந்திருந்தாள். உனக்கு என்னென்ன நடந்திருக்கும்? ரோகன் இரவில் சொன்னான், வீட்டை விட்டு ஓடிய பெண்களுக்கு என்னென்ன நடக்கும் என்று. குறைந்தபட்சம் நீங்கள் என் குணத்தை பற்றி விரல் நீட்டாதீர்கள். நான் எதுவும் செய்யவில்லை. என்னுடன் எதுவும் நடக்கவில்லை. அவள் கண்களில் கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவள் சொந்த சகோதரியே அவள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அவள் முழுவதும் உடைந்து விட்டாள். அவளால் எங்காவது ஒளிந்து கொள்ள முடியவில்லை. யாரும் கேலி செய்யாத இடம். ஆம், போதும். எனக்கு தெரியாதது போல் நீ முகத்தை கருப்பாக்கி வந்தாய். ஒரு விஷயம் சொல். விக்ரம் சகோதரன் உனக்கு எதுவும் சொல்லவில்லையா? உன் புனிதம் அவருக்கு தெரிந்திருக்கும். ஹீரா கிண்டலான குரலில் பாரிசுக்கு சொன்னாள். விக்ரம் இரவு முதல் வீட்டில் இல்லை. ஆம், பாவம், வருவானா? உன்னை சந்திக்க என்ன இருக்கிறது? ஒரு பொய் பாத்திரம். பாரிசுக்கு தன் இதயம் நின்றுவிடும் போல் இருந்தது. அவள் சொந்த சகோதரியே அவளுக்கு இவ்வளவு கேலி செய்கிறாள். உங்களுக்கு சமையலறையில் ஏதாவது வேண்டுமா? ஆம், நான் உன்னிடம் சொல்ல வந்தது. எனக்கு ஒரு கப் டீ போடு. இப்போது நின்று என்ன பார்க்கிறாய்? என் மருமகள் சொன்னாள். அவளுக்கு டீ போடு. என் மருமகளின் கைகளில் இன்னும் மெஹந்தி போகவில்லை. அவளே டீ தயார் செய்வாள். போய் அவளுக்கு டீ தயார் செய். மேலும் வெளியே கொண்டு வா. இங்கு மிகவும் வெப்பம். வா ஹீரா, வெளியே வா. இவ்வளவு அலங்கரித்து கொண்டு எங்கு செல்கிறாய் மேடம்? சில நாட்களுக்குப் பிறகு அவள் வீட்டிலிருந்து வெளியே செல்லத் தொடங்கினாள். நிர்மலாஜி அவளை தடுத்தாள். எங்கு செல்கிறாய்? நான் கேட்டேன். அவள் செல்லும்போது திடீரென்று நின்றாள். நிர்மலாஜியின் பேச்சில் பின்னால் திரும்பி பார்த்தாள். புருஷன் சில முக்கிய வேலை. அங்குதான் செல்கிறேன். ஆம், நேரடியாக ஏன் சொல்லவில்லை? உன் காதலனை சந்திக்க செல்கிறாய் என்று. புருஷன், போதும், கடவுளுக்காக நான் அம்மா அப்பாவை சந்திக்க செல்கிறேன். மனம் வருத்தமாக இருந்தது. சரி, சொல்லிவிடுகிறேன். சரி, ஆனால் விரைவாக வீடு திரும்பு. விக்ரமுக்கு தெரிந்தால் அவன் என் மீது வீணாக கோபப்படுவான். நான் உன் காரணமாக என் மகனிடம் பேச்சு கேட்க முடியாது. ஜி, நான் விரைவாக திரும்பி வருவேன். இவ்வளவு சொல்லி அவள் வீட்டிலிருந்து வெளியேறினாள். அவள் நேராக தன் பள்ளிக்கு சென்றாள். பிரின்சிபால் அலுவலகத்தில் உட்கார்ந்து பிரின்சிபால் வரும் வரை காத்திருந்தாள். ஓ கடவுளே, பிரின்சிபால் எங்கே இருக்கிறார் என்று. சிறிது நேரம் கழித்து பிரின்சிபால் அலுவலகத்தில் நுழைந்தார். அவள் அமைதியாக எழுந்து நின்றாள். மேடம், நான் மீண்டும் வேலை செய்ய விரும்புகிறேன். பாரஸ் ஐ. ஆம், சாரி, ஆனால் நாங்கள் உன் இடத்தில் புதிய டீச்சரை வைத்துவிட்டோம். நீ எதுவும் சொல்லாமல் பள்ளியை விட்டுச் சென்றாய். மேடம், உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன நடந்தது. பிறகு வீட்டுக்கு வந்தபோது எல்லாரும் நான் வீட்டை விட்டு ஓடியதாக நினைத்தனர். என் சகோதரியின் திருமணம் இருந்தது. அது முறிந்தது. என் சம்பந்தமும் முறிந்தது. எங்கள் வீட்டில் பெரும் கொந்தளிப்பு. அதன் பிறகு என் அப்பா என் திருமணத்தை என் புருஷனின் மகனுக்கு செய்தார். நான் இன்றும் மிகவும் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வெளியே வந்தேன். ப்ளீஸ், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள். பாருங்கள் மிஸ் பாரஸ், உங்களுக்கு இவ்வளவு புரிதல் இருக்க வேண்டும். நீங்கள் பள்ளியில் சொல்லாமல் தங்கவில்லை. யாருக்கும் உங்களை பள்ளியில் இருந்தது தெரியாது. பிறகு யாருக்கும் தெரியாது. காவலாளிக்கும் சீக்கிரம் வீடு செல்ல வேண்டியிருந்தது. இப்போது இதில் எங்களுக்கு எந்த தவறும் இல்லை. மேடம், நான் உங்கள் தவறை சொல்லவில்லை. ஆனால் இந்த பள்ளியில் எனக்கு மீண்டும் வேலை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என் கணவன் எதுவும் சம்பாதிப்பதில்லை. என் மாமியார் வீட்டார் எனக்கு அநீதியின் எல்லையை செய்தனர். நான் சம்பாதிக்கத் தொடங்கினால் எனக்கு சில எளிது ஏற்படும். சாரி பாரஸ், இப்போது உன்னை மீண்டும் வைக்க முடியாது. எங்கள் பள்ளியின் விதிகள். அப்போது பாரிசுடன் உட்கார்ந்த வைஸ் பிரின்சிபால் அவளை உற்று பார்த்தார்.
பாரிஸ் உங்களுக்கு மிகவும் மோசமாக நடந்தது என்று தெரியும். உங்களுக்கு தவறு நடந்தது. அநீதி நடந்தது. ஆனால் நீங்களும் எங்கள் கஷ்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. மேடம், நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை எனக்கு இடம் கிடைக்கலாம். சரி, நீங்கள் சிறிய வகுப்புகளை பாடம் எடுப்பீர்களா? ஜி மேடம், நான் எல்லோருக்கும் பாடம் எடுப்பேன். நீங்கள் சொல்லுங்கள், எந்த வகுப்பு? இதே 4வது 5வது வகுப்பு. ஜி, நான் பாடம் எடுப்பேன். சரி, நாங்கள் உன்னை எக்ஸ்ட்ரா பேப்பரில் வைக்கிறோம். ஆனால் இனிமேல் எதுவானாலும் எங்களுக்கு சொல்லாமல் பள்ளியை விடாதீர்கள். ஜி மேடம், நான் அப்படியே செய்வேன். மிகவும் நன்றி. அவள் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வந்தாள். வந்ததும் விக்ரம் வரும் வரை காத்திருந்தாள். ஏனெனில் இப்போது ஒரு இறுதி ஆதரவு அவன்தான். அவளுக்கு ஏதாவது செய்ய முடியும். வந்துவிட்டாயா மேடம்? நீ எப்போதிலிருந்து? உன் கணவன் உனக்காக காத்திருக்கிறான். நீ அவர் தெரியாத இடங்களில் சுற்றிவிட்டு வருகிறாய். எங்கு சென்றாய்? அவள் நிர்மலாஜிக்கு பதில் சொல்லும் முன் விக்ரம் அவளிடம் வந்தான். நான் உன்னிடம் கேட்டேன். எங்கு சென்றாய்? நான் தடை செய்தேன் அல்லவா, வீட்டிலிருந்து வெளியே வராதே என்று. பிறகு யாரின் அனுமதியுடன் வெளியே சென்றாய்? நான் என் பள்ளிக்குச் சென்றேன். என்ன பள்ளி? எந்த பள்ளி? அங்கிருந்து நீ ஓடிய இடம். விக்ரம், நான் ஓடவில்லை. என் நம்பிக்கையை வை. நீ அறைக்குச் செல். நான் இப்போது சொல்கிறேன். அவள் கையை பிடித்து அறைக்கு அழைத்துச் சென்றான். அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. தன் கணவருக்கு எப்படி நம்பிக்கை கொடுப்பது? நான் உன்னை தடை செய்தேன், வீட்டிலிருந்து ஒரு அடி கூட வெளியே வைக்காதே என்று. சொல், உன் காதலனை சந்திக்க சென்றாய் அல்லவா? இல்லை விக்ரம், என் நம்பிக்கையை வை. நான் வேலைக்காக என் பள்ளிக்குச் சென்றேன். ஆம், அந்த இரவு நீ பள்ளியில் முடக்கப்பட்டாய். இதே கதையை புனைந்தாய் அல்லவா? பிறகு சொல், உனக்கு என்ன நடந்தது? உன் புனிதத்தின் ஆதாரம் வேண்டுமென்றால் என் அருகில் வந்து என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கடவுளுக்காக என் மீது இவ்வளவு பெரிய குற்றம் சாட்டாதீர்கள். நீங்கள் என் கணவன் மனைவி, ஒருவருக்கொருவர் உடை. நீங்களும் என் மீது குற்றம் சாட்டினால் நான் இந்த வாழ்க்கையை எப்படி கழிப்பேன்? கடவுளுக்காக எனக்கு இரக்கம் காட்டுங்கள். மேலும் ஒரு விஷயம், வீட்டில் எல்லா வேலைக்காரர்களும் இறந்து விட்டார்களா? நீ வேலை என்ற பெயரில் மீண்டும் மீண்டும் என் அறைக்கு வருகிறாய். விக்ரம் அவளை அலட்சியமாக பார்த்தான். புருஷன் வேலைக்காரர்களுக்கு விடுமுறை கொடுத்து விட்டார். அதனால்தான் எல்லா வேலையையும் நானே செய்கிறேன். அவள் கண்கள் நனைந்தன. அவள் தந்தையின் அன்பான மகள். ஒரு சிறிய தவறின் காரணமாக விக்ரம் போன்ற கல்லாய் மனதுடையவருக்கு திருமணம் செய்யப்பட்டாள். ஜஸ்ட் ஷட் அப். அம்மா அவ்வளவு கொடூரமானவர் இல்லை. அவன் கோபமடைந்தான். நான் அப்பாவின் காரணமாகத்தான் இதையெல்லாம் தாங்குகிறேன். இல்லையென்றால் அவள் பேச்சை நிறுத்தி கண்ணீரை துடைத்தபடி செல்ல முயன்றாள். விக்ரம் அவள் கையை பிடித்து இழுத்து படுக்கையில் தள்ளினான். இல்லையென்றால் என்ன? இன்று உன்னை போன்ற தவறான பெண்களின் நிலை என்னவென்று சொல்கிறேன். அவன் கொடூரமாக அவளை நெருங்கினான். ஆனால் அடுத்த நொடி நின்றான். ஏனெனில் அவள் உண்மையிலேயே புனிதமானவள். அவள் புனிதத்தின் ஆதாரம் அவனுக்கு கிடைத்தது. அவன் தலையை பிடித்து உட்கார்ந்திருந்தான். பாரிஸ் அவனிடம் வந்தாள். இப்போது உங்களுக்கு நம்பிக்கை வந்ததா நான் புனிதமானவள் என்று? பிறகு அந்த இரவு உண்மையா? ஜி ஆம், சில பையன்கள் என்னை கழிவறையில் முடக்கினர். அடுத்த நாள் காலை நான் மருத்துவமனையில் இருந்தேன். அங்கிருந்து வீட்டுக்கு வந்தேன். ஆனால் பள்ளியில் நான் நன்றாக படித்திருக்கிறேன். நான் உங்களை விட தகுதியானவள். நான் பல கோர்ஸ்கள் செய்திருக்கிறேன். அதனால்தான் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிறது. சம்பளம் என்றதும் விக்ரமின் முகத்தில் புன்னகை. சரி, உனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கிறது? 1.5 லட்சம். 1.5 லட்சம் சம்பளம் கிடைக்கிறது. நீங்கள் திருமண இரவில் சொன்னீர்கள் அல்லவா, நானும் தகுதியற்றவன், என் மனைவியும் தகுதியற்றவள் என்று. நல்ல பெண் என் சகோதரனுக்கு கிடைத்தாள். பாருங்கள், இன்று நான் தகுதியானவள். நான் நமது செலவை எளிதாக தூக்க முடியும். நீங்கள் ஒரு முறை அனுமதி கொடுங்கள். ஆனால் நீ ஒரு தனி பெண்ணாக இந்த வேலையை எப்படி செய்வாய்? முன்பு உனக்கு நடந்த விபத்து. நீ மிக அப்பாவி. உனக்கு மீண்டும் அது நடக்கலாம். ஆனால் ஆம், ஒரு வழி இருக்கு. நான் உனக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு சில வழிகளை கற்றுக் கொடுத்தால் பிறகு நீ உன் பாதுகாப்பை நீயே செய்ய முடியும். அதன் பிறகு அவன் அவளுக்கு எல்லா வழிகளிலும் தன் பாதுகாப்பை செய்ய கற்றுக் கொடுக்கிறான். சில சமயம் அவளுக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுக்கிறான். சில சமயம் தன் ஜாதிக்காக போராட கற்றுக் கொடுக்கிறான். அரேவா! ஆனால் இவை எல்லாம் நீங்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? அரே, நான் இவை எல்லாவற்றுக்கும் சாம்பியன். இங்கே என் அலமாரியை திறந்து பார். இங்கே கோல்ட் மெடல்கள் இருக்கின்றன. ஆனால் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்று. ஆம், நம் சமூகத்தில் அனைவருக்கும் சில விஷயங்கள் புரியவில்லை. இங்கே இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து 4 பைசா சம்பாதிக்கும் மக்கள்தான் பணக்காரர்கள். என் திறமை யாருக்கும் தெரியவில்லை.
நான் எப்போதும் இதைத்தான் கேட்டு வந்தேன். நீங்கள் திறமையற்றவர். நீங்கள் எதுவும் செய்யவில்லை. சில சமயம் அவன் கிண்டலாக சிரித்தான். ஆம், கேள்விப்பட்டிருப்பேன். நானும் இதுவரை இதைத்தான் கேட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே மிகவும் திறமையானவர். பிறகு ஷராஜ் தன் புகைப்படங்களை காட்டினான். இதோ பார் இந்த புகைப்படங்களை. இவை எல்லாம் என் மெடல் வாங்கிய புகைப்படங்கள். இவற்றில் அனைத்தும் கிட்டத்தட்ட கோல்ட் மெடல்கள். அப்படியென்றால் உங்கள் திறமையை உங்கள் வாழ்க்கையின் பகுதியாக ஏன் ஆக்கவில்லை? ஷராஜ் ஆச்சரியத்துடன் பாரிஸின் பக்கம் பார்த்தான். உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்குமா? நான் ரெஸ்லிங் செய்தால் எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்கும்? எனக்கு மாறாக மகிழ்ச்சியாக இருக்கும் என் கணவன் ரெஸ்லர் என்று. இது எனக்கு மிக பெரிய சாதனை. பிறகு அவள் ஒவ்வொன்றாக அவன் புகைப்படங்களை பார்க்க ஆரம்பித்தாள் மற்றும் ஆச்சரியப்பட ஆரம்பித்தாள். முன்பு விக்ரம் அவள் திறமையில் ஆச்சரியப்பட்டான். இப்போது அவள் அவன் திறமையில் ஆச்சரியப்படுகிறாள். அவள் முன்னேறி விக்ரமின் மார்பில் தலையை வைத்தாள். இறைவனுக்கு நன்றி, நமக்கு ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இருக்கு. இல்லையென்றால் இந்த வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் நமக்கு. ஜீனா: ஆம், நானும் மக்களின் பேச்சுகளை நம்பிவிட்டேன். பரவாயில்லை, அந்த சூழ்நிலைகள் அப்படி இருந்தன. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனிமேல் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வைப்போம் மற்றும் ஒருவருக்கு எதிராக எந்த பேச்சையும் கேட்க மாட்டோம். பிறகு பாருங்கள் எப்படி அனைவரின் வாயும் மூடப்படும். ஆம், நீ சரியாக சொல்கிறாய். இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை மட்டும் வாழ்வோம். நானும் நாளை போய் அப்ளிகேஷன் கொடுக்கிறேன். அதனால் எனக்கு ரெஸ்லிங்கில் மீண்டும் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீயும் உன் வேலையை தொடங்கு. அடுத்த நாள் பாரஸ் பள்ளிக்கு செல்ல தயாராக இருந்தாள். அப்போது நிர்மலாவின் பார்வை அவள் மீது பட்டது. எங்கே போகிறாய் நீ இவ்வளவு அலங்காரமாக? நான் பள்ளிக்கு போகிறேன். யாரின் அனுமதியுடன்? என் அனுமதியுடன் இவள் பள்ளிக்கு போகிறாள். அவள் எங்காவது பதில் கொடுக்க போகும்போது விக்ரமின் குரல் கேட்டு அவள் அதிர்ச்சியடைந்தாள். அவள் சந்தேகத்துடன் பின்னால் திரும்பி பார்த்தாள். இங்கே விக்ரம் நின்று கொண்டிருந்தான். தானாகவே அவன் முகத்தில் புன்னகை வந்தது. நீங்கள் அவளின் பாதையை ஏன் தடுத்தீர்கள்? அவளை போக விடுங்கள். அவளுக்கு தாமதமாகிறது. ஒரு பக்கம் நீ முன்பே திறமையற்றவன், அதன் மேல் இப்போது உன் மனைவியையும் வேலை செய்ய வைப்பாய். வீட்டில் உட்கார்ந்து மனைவியின் சம்பளத்தை சாப்பிடுவாய். உனக்கு வெட்கம் என்று ஏதாவது இருக்கிறதா இல்லையா? மக்கள் நம்மை பற்றி பேசுவார்கள். என்ன சொல்வார்கள் மக்கள்? அம்மா, நான் எதுவும் அறியாது மக்களின் வேலை பேசுவதுதான். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி ஏன் செய்யவில்லை? இந்த பெண் வெளியே போகாவிட்டால் இவளுக்கு மீண்டும் யாருடனாவது பிரச்சனை வரும். என் மனைவி இப்போது என்ன செய்கிறாள் என்பதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கக்கூடாது. அவள் என்ன செய்தாலும் சரியாகத்தான் செய்கிறாள். நிர்மலா தன் மகனின் துணிச்சலில் ஆச்சரியப்பட்டாள். இப்போது நீ உன் மனைவிக்காக என்னுடன் வாதிடுவாயா? என்னுடன் நாக்கை உபயோகிப்பாயா? கட்டாயம் அம்மா, ஏனென்றால் நீங்கள் யாரின் பேச்சையும் கேட்க தயாராக இல்லை மற்றும் எனக்கு என் மனைவியை பாதுகாக்க வேறு வழி இல்லை. போ, நீ மற்றும் உன் மீது கவனம் வை. யாரின் வீண் பேச்சிலும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேலையில் கவனம் செலுத்து. அவள் வேலைக்கு போகிறாள் மற்றும் நீ எங்கே போகிறாய்? நானும் முக்கிய வேலையாக போகிறேன். மாலை வரை திரும்பி வருவேன். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் நிற்கவில்லை. மாறாக வீட்டிலிருந்து வெளியே சென்று விட்டான். பள்ளியில் உட்கார்ந்த பாரஸ் விக்ரம் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் மீண்டும் மீண்டும் புன்னகை வந்து கொண்டிருந்தது. அவள் இதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் விக்ரமை எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டாள் என்று. இது இறைவனின் நன்றி. அவன் நல்ல பழக்கமுடையவன். இல்லையென்றால் அவள் என்ன செய்வாள்? தனியாக எப்படி வாழ்க்கை நடத்துவாள்? மாலையில் அவள் வீட்டுக்கு திரும்பினாள். விக்ரம் பொறுமையின்றி அவளுக்காக காத்திருந்தான். நிர்மலா தூரத்தில் நின்று கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் தொடர்ந்து கதவுக்கு அருகில் சுழன்று கொண்டிருக்கிறாய்? உன் மனைவியின் மீது இவ்வளவு அக்கறை இருந்தால் அவளை அனுப்பியே ஏன்? அம்மா, இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். அப்போது ஃபாரஸ் வீட்டுக்குள் நுழைந்தாள். உன் நாள் எப்படி இருந்தது? அவள் வீட்டுக்குள் நுழைந்ததும் விக்ரமின் பேச்சில் ஆச்சரியத்துடன் அவனை பார்க்க ஆரம்பித்தாள். நல்லா இருந்தது, மிகவும் நல்லா இருந்தது. மற்றும் உங்கள் நாள் எப்படி இருந்தது? ஆம், என்னுடையதும் மிகவும் நல்லா இருந்தது. அறைக்கு வா, உனக்கு சில விஷயம் சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட பேச்சு இது? மனைவியை அறைக்கு அழைத்து சென்று சொல்லப்படுகிறது மற்றும் அம்மாவுக்கு சொல்ல முடியாது. அம்மா, இது நமக்குள் இருக்கும் விஷயம். நீங்கள் யார் நமக்குள் தலையிடுபவர்?
கடுமையான குரலில் பேச்சியவன் அங்கிருந்து சென்றான். இப்படிப்பட்ட என்ன பேச்சு இது? நீங்கள் எனக்காக காத்திருந்தீர்கள். கேட்காதே, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது மிகவும் நல்ல விஷயம். இப்போது விரைவாக எனக்கும் அந்த மகிழ்ச்சி செய்தியை சொல்லுங்கள். ஆம் ஆம், ஏன் இல்லை? நீ அறிவாய், எனக்கு ரெஸ்லிங்கில் மீண்டும் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. மற்றும் அதுவும் வெற்றி பெறுபவருக்கு 10 கோடி பரிசு கொடுக்கப்படும். 10 கோடி? ஆம், 10 கோடி. இவ்வளவு தொகை முதல் முறையாக வைக்கப்பட்டது. நான் கண்டிப்பாக பங்கேற்கிறேன். ஆம், ஆனால் ஒரு கவலை விஷயம். எப்படிப்பட்ட கவலை? இதில் உயிர் போகும் ஆபத்தும் இருக்கு. எனக்கு ஏதாவது ஆனால் நீ என்னை இல்லாமல் இருப்பாயா? அப்போது பாரஸ் விரைவாக விக்ரமின் உதடுகளில் கையை வைத்தாள். அவள் கண்கள் நிறைந்தன. இறைவன் செய்யாது, உங்களுக்கு ஏதாவது ஆக. இப்படிப்பட்ட பேச்சுகள் ஏன் செய்கிறீர்கள்? மற்றும் நீங்கள் சாம்பியன் ஆக இருந்தீர்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்கள் இந்த போட்டியையும் வென்று விடுவீர்கள். மற்றும் பிறகு பாருங்கள், நாம் எப்போதும் ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் உள்ளுக்குள் பாரஸின் பயம் இப்போது பிறக்க ஆரம்பித்தது. அவளுக்கு பயம் ஏற்பட்டது. விக்ரமுக்கு ஏதாவது ஆனால் அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாள் என்று. உண்மை என்னவென்றால் அவள் விக்ரமுக்கு தன் இதயத்தை கொடுத்துவிட்டாள். ஹே இறைவா, இவருக்கு எதுவும் ஆகாது. இவர் எப்போதும் வெற்றியுடன் இருப்பார். மறுபக்கம் ஷராஜின் இதயமும் பயத்துடன் இருந்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு அவன் மீண்டும் சீனுக்கு செல்கிறான். அவனுக்கு ரெஸ்லிங் தோற்கும் பயம் இல்லை. அவனுக்கு தன் உயிர் போகும் பயம் இருந்தது. அவன் பாரிசுடன் வாழ்க்கை நடத்த விரும்பினான். பாரிசும் அவனுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாள். மேடம், நான் அந்த பையன்களுக்கு எதிராக புகார் செய்ய விரும்புகிறேன். இந்த பையன்களை பள்ளியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். பாருங்கள் மிஸ் பாரிஸ், நாங்கள் இப்படி செய்ய முடியாது. அவர்களின் பெற்றோர் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் நம் பள்ளியை ஒரு நிமிடத்தில் மூட செய்ய முடியும். நாங்கள் உங்களிடம் கோரிக்கை வைக்கிறோம். இந்த விஷயத்தை நிறுத்துங்கள். ஏனென்றால் இந்த விஷயத்தில் நாங்கள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. நீங்கள் எங்களுக்கு வேலை திரும்ப கொடுக்க சொன்னீர்கள். நாங்கள் உங்களுக்கு வேலையை திருப்பிக் கொடுத்தோம். ஆனால் இப்போது நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆம், ஒரு வழி இருக்கு. நீங்கள் போலீசுடன் சென்றால் பிறகு சில வாய்ப்பு இருக்கும். அப்படியென்றால் சரி, நான் போலீஸ் உதவியை நாடுவேன். மற்றும் இந்த பையன்களுக்கு தண்டனை கண்டிப்பாக வாங்கி தருவேன். ஆனால் இந்த விஷயத்திற்கும் கவனம் வையுங்கள். உங்களுக்கு பல சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். எனக்கு தெரியும், ஆனால் என்னுடன் கெட்டது செய்தவர்களுடன் நான் நல்லது செய்ய முடியாது. அதனால் இவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக வாங்கி தருவேன். பாரஸும் யோசித்து விட்டாள். அவள் விக்ரமுடன் பேசுவாள் மற்றும் இந்த பையன்களுக்கு தண்டனை வாங்கி தருவாள். அதனால் அடுத்த முறை வேறு யாரும் பாரஸ் போல வீட்டிலிருந்து வெளியேற்றப்படாதிருக்க. மறுபக்கம் விக்ரமின் பிராக்டிஸ் நடந்து கொண்டிருந்தது. அவன் முழு நாளும் வீட்டிலிருந்து வெளியே இருந்தான். நிர்மலா பூவுக்கு இந்த விஷயங்கள் இப்போது தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தன. கடைசியில் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியின் பிரச்சனை என்ன, எங்கே இருக்கிறீர்கள் முழு நாளும்? மனைவிக்கும் தெரியாது, கணவனுக்கும் தெரியாது. இவர்கள் இருவரின் மனதில் என்ன நடக்கிறது? அவள் சமையலறையில் நின்று வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது நிர்மலா பூ அவள் மீது வந்து கோபம் கொண்டாள். அரே பூ, இதில் இவ்வளவு கோபம் கொள்ள வேண்டிய என்ன விஷயம்? விக்ரம் வருவார்கள், அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் எங்கே இருக்கிறார் மற்றும் எனக்கு உங்களுக்கு தெரியும். எனக்கு பள்ளியில் பாடம் கற்பிக்கும் வேலை. சில சமயம் சீக்கிரமாகவும் வருவேன், சில சமயம் தாமதமாகவும் ஆகிவிடும். ஆனால் ஒன்று, இப்போது நீங்கள் எந்த விஷயத்தாலும் எங்களை தடுக்க முடியாது. என்னுடன் விக்ரம் நிற்கிறார், விக்ரத்துடன் நான் நிற்கிறேன். அடடா, நீங்கள் உங்கள் மகனையும் விட்டுவிடவில்லையே. அவனையும் நாலாயக், நிக்கம்மா என்று எல்லாம் சொல்லி அழைத்தீர்கள். உங்களுக்கு என்ன தெரியும் அவன் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தான்? உங்கள் கேலியும் கிண்டலும் மட்டுமே காரணம். இப்போது என்னுடனும் அதேபோல் செய்கிறீர்கள். சிலர் இயல்பிலேயே அப்படித்தான் இருப்பார்கள். அதில் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. அவ்வளவு சொல்லிவிட்டு அவள் புன்னகைத்தபடி மீண்டும் பாத்திரம் கழுவத் தொடங்கினாள். பிறகு சமையலறை வேலையை விரைவாக முடித்துவிட்டு தன் அறைக்குச் சென்றாள். நன்றாக தயாராகி விக்ரத்தை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக. அவர்களுக்கு திருமணமாகி 1 மாதம் ஆகிவிட்டது. அந்த 1 மாதத்தை அவள் மிக அழகாக கொண்டாட விரும்பினாள். பள்ளியில் இருந்து வரும்போது ஒரு சிறிய கேக்கையும் வாங்கி வந்திருந்தாள். விக்ரம் வீட்டுக்கு வந்தபோது பாரஸை அவ்வளவு அழகாக தயாராக பார்த்ததும் அவன் திகைத்து போனான். அவள் ஏற்கனவே மிக அழகானவள். இன்று லேசான மேக்கப் அவளுக்கு 4 சந்திரனைச் சேர்த்தது போல் இருந்தது. என்ன விஷயம் மோஹ்தர்மா? இன்று உன் கணவருக்கு பகலில் நட்சத்திரங்களை காட்ட வேண்டும் என்று திட்டமா? இவ்வளவு தயாரிப்பு எதற்கு?
அப்போது அவள் டேபிளில் இருந்த சிறிய கேக்கை எடுத்து அவன் அருகில் வந்தாள். இன்று நமது திருமணத்துக்கு 1 மாதம் ஆகிறது. உங்களுக்கு நினைவும் இல்லை. ஓ ஆமாம், மன்னிக்கவும், நான் மறந்துவிட்டேன். இது என்ன விஷயம் விக்ரம்? நாம் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக, அமைதியாக வாழ வேண்டும் என்று இருந்தோம். நீங்கள் இப்போதே மறந்துவிட்டீர்கள். ஐ ஆம் சாரி, எனக்கு மறக்கக்கூடாது. அவள் முகம் சுளித்தபடி கேக்கை டேபிளில் வைத்துவிட்டு கண்ணாடிக்கு முன் சென்று நின்றாள். அவளது கண்கள் தாழ்ந்திருந்தன. அவள் குழந்தைகள் போல் உதட்டை வெளியே நீட்டி முகம் சுளித்து நின்றாள். அப்போது அவள் கழுத்தில் விக்ரத்தின் விரல்களின் உணர்வு ஏற்பட்டது. அவள் திடுக்கிட்டு பார்த்தாள். விக்ரம் ஒரு அழகான லாக்கெட்டை அவள் கழுத்தில் போட்டான். நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இதை நான் பகலில் கடின உழைப்பு செய்து செய்து வைத்தேன். உனக்காக மட்டுமே. நமது திருமணத்துக்கு 1 மாதம் ஆன பிறகு இந்த பரிசை உனக்கு கொடுக்க விரும்பினேன். பார், எவ்வளவு அழகான பரிசு. இது உன் மேல் அணிந்ததும் இன்னும் அழகாக இருக்கிறது. விக்ரம், உங்களுக்கு நினைவிருந்தது. எனக்கு நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்று தோன்றியது. உன்னுடன் தொடர்புடைய எந்த விஷயத்தையும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எப்போதும் நினைவில் வைத்திருப்பேன். உனக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்க மாட்டேன். நீ பார், நமது வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும். நாம் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்தால் போதும். ஏன் இல்லை விக்ரம், அப்படித்தான் இருக்கும். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். பிறகு அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சிரித்து கொண்டாடியபடி வாழ்க்கையை நடத்தத் தொடங்கினார்கள். இப்போது அந்த நாள் வந்துவிட்டது. விக்ரம் மல்யுத்தத்துக்குச் செல்ல வேண்டிய நாள். அவன் தயாராகி வீட்டை விட்டு வெளியேறத் தொடங்கினான். அப்போது நிர்மலா பூவா தடுத்தாள். நீ மீண்டும் அதே அலைந்து திரிதலை தொடங்கிவிட்டாயா? மீண்டும் மல்யுத்தத்துக்கு போகிறாயா? அம்மா, இன்று எனக்கு இறுதி போட்டி. கடவுளுக்காக இன்று எந்த துரதிர்ஷ்டத்தையும் பரப்பாதீர்கள். விக்ரம், இந்த இனிப்பை சாப்பிட்டு விட்டு போ. இனிப்பு சாப்பிட்டு சென்றால் நல்ல சகுனம் என்று கேள்விப்பட்டேன். விக்ரம் புன்னகைத்தபடி பாரஸின் பக்கம் பார்த்தான். பிறகு ஒரு குறுக்கு பார்வையை தன் அம்மாவின் மீது வீசிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். அவள் மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு புரியவில்லை, அவள் இதயம் ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறது. அவள் ஏன் இவ்வளவு கலக்கமடைகிறாள். ஹே பகவான், என் விக்ரத்துக்கு எதுவும் ஆகிவிடாதீர்கள். அவன் நலமாக வீடு திரும்பட்டும். நான் அவரது வாழ்க்கையை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். ஒரு விஷயத்தை மேலானவரிடம் ஒப்படைத்துவிட்டால் பூமியில் உள்ள எந்த விஷயத்துக்கும் அதை தீங்கு செய்ய என்ன துணிச்சல். இரவு வரை விக்ரம் திரும்பாததால் பாரஸின் இதயம் பதறத் தொடங்கியது. சுகம் கிடைத்துவிட்டது. நான் இதைத்தானே விரும்பினேன். என் மகனை என்னிடமிருந்து பறிக்க. ஹே பகவான், என் மகன் எங்கே இருப்பான்? நிர்மலா பூவா தன் மார்பை தட்டத் தொடங்கினாள். பூவா, கடவுளுக்காக வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை வெளியிடுங்கள். அவருக்கு ஒன்றும் ஆகாது. இப்போதே வருவார். அப்போது டோர் பெல் ஒலித்தது. விக்ரம் மோசமான நிலையில் உள்ளே வந்தான். அவன் முகத்தில் நீல காயங்கள் இருந்தன. வீக்கமும் இருந்தது. சில இடங்களில் இடுப்பில் காயங்கள், சில இடங்களில் உடல் முழுவதும் துன்பம். விக்ரம், இது என்ன நிலை உங்களுக்கு? அவன் தள்ளாடியபடி வந்தான். பாரஸ் அவனுக்கு ஆதரவு கொடுத்து அறைக்கு அழைத்துச் சென்றாள். அப்போது விக்ரத்தின் முகத்தில் புன்னகை வந்தது. அவன் படுத்தபடியே தன் பாக்கெட்டில் இருந்து மெடலை எடுத்தான். இது தங்க மெடல். நான் வென்றுவிட்டேன். பிறகு மற்றொரு பாக்கெட்டில் இருந்து ஒரு செக்கை எடுத்தான். இதோ பார், 10 கோடி செக். பாரஸ் அழுதபடி அவன் மார்பில் சாய்ந்தாள். எனக்கு இவை எல்லாம் வேண்டாம். எனக்கு நீங்கள் தேவை. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? உங்கள் நிலை என்ன ஆயிற்று? நான் பூரணமாக நலமாக இருக்கிறேன். கவலைப்படாதே. எனக்கு இந்த நிலை வருவதுதான். இதில்லாமல் விஷயங்கள் கிடைக்காது. நான் அவ்வளவு பாடி பில்டர் இல்லை. அடுத்தவன் அமைதியாக அடி வாங்கிக் கொண்டிருப்பான். நான் அவனை அடித்துக் கொண்டிருப்பேன். அப்போது பாரஸின் முகத்தில் புன்னகை வந்தது. அது சிரிப்பு. இன்று சில நாட்களுக்கு பிறகு விக்ரம் முழுமையாக நலமானான். வா, இப்போது நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை. கடந்த சில நாட்களாக நான் என் மல்யுத்தத்தில் மும்முரமாக இருந்தேன். அதனால் எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை. இனி எனக்கு என்ன ஆகப் போகிறது? வாழ்க்கையில் கைக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்காது. இப்போது எனக்கு பயப்படவும் தேவையில்லை. என்னுடன் என் கணவர் இருக்கிறார். அவர் மல்யுத்த வீரர். ஆம், ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அந்த பையன்களுக்கு தண்டனை வாங்கித் தர விரும்புகிறேன். நீங்கள் உதவினால். ஆம், ஏன் இல்லை?
நிர்மலா பூவா விக்ரத்தின் கையில் 10 கோடி செக்கை பார்த்ததும் திகைத்து போனாள். அட, என் மகன் 1 கோடி ரூபாய் கொண்டு வந்தான். இவை எல்லாம் உன் காரணமாகத்தான் நடந்தது பாரஸ். நீதான் இவனது விதியில் நல்லதை கொண்டு வந்தாய். அதனால்தான் இவ்வளவு சம்பாதித்து வந்தான். அம்மா, இந்த 1 கோடி பாரஸுக்கு சொந்தம். இவள் எனக்காகவே அதிக உழைப்பு எடுத்தாள். அதிக துன்பங்களை அனுபவித்தாள். வீட்டின் முழு பாத்திரங்களையும் தேய்த்தாள். அத்துடன் வீட்டில் உள்ள அனைவருக்கும் உணவு தயாரித்தாள். இப்போது குறைந்தபட்சம் இந்த விஷயத்தால் உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நாங்கள் இருவரின் இருப்பாலும் உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. ஏனெனில் நாளை நான் ஒரு நல்ல வீட்டை பார்த்தேன். நானும் பாரிஸும் அங்கு இடம் மாறுகிறோம். இது என்ன சொல்கிறாய் நீ? அம்மா, நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. நான் எனக்கு சொந்தமாக தொழில் செய்ய விரும்புகிறேன். தனியாக இருக்க விரும்புகிறேன். நானும் என் மனைவியும் இனி உங்களுடன் இருக்க மாட்டோம். உங்களுக்கு மிகவும் நன்றி. எங்களை இவ்வளவு காலம் உங்களுடன் வைத்திருந்தீர்கள். ஆனால் நீங்கள் எங்களிடம் முழு உழைப்பை வசூலித்து விட்டீர்கள். இப்போது எங்களுக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. உங்களுக்கும் உங்கள் மகன் முறமகளுக்கும் சேவை செய்ய. அப்படி சொல்லாதே விக்ரம். என்னை மன்னித்துவிடு. என்னிடம் பெரிய தவறு நடந்துவிட்டது. பகவானுக்காக என்னை விட்டுவிட்டு போகாதீர்கள். பராஸ், நீ இவனை தடு. உன் பேச்சை அவன் கேட்பான். இவை எல்லாம் நீங்களே செய்தவை. உங்கள் கைகளாலே. இதை நீங்களே கெடுத்துவிட்டீர்கள். நான் என்ன செய்ய முடியும்? நான் உங்களுக்காக எதுவும் செய்ய முடியாது. உங்கள் மகன் சொல்வதே நடக்கும். இதுவரை நீங்கள் விரும்பியதே நடந்தது. ஆனால் இனி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்துவோம். பிறகு அவர்கள் இருவரும் தனியாக வீடு அமைத்து தனி வாழ்க்கை நடத்தத் தொடங்கினார்கள். அவர்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் இருவரும் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்திருந்தனர். இருவரின் துயரமும் வேறு வேறு. ஆனால் இன்று அவர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தினார்கள். ஒருவருக்கு ஒருவர் அமைதி கொடுத்தபடி, ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை வைத்தபடி. கணவன் மனைவி உறவு வெறும் பணம் அல்லது உடல் தொடர்பில் மட்டும் அமைந்ததல்ல. இந்த உறவில் மிக முக்கியம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு, ஒருவருக்கு ஒருவர் மரியாதை மற்றும் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை. இந்த அனைத்தும் இல்லாத உறவு வெறும் காகித உறவாகவே இருக்கும். பகவான் விக்ரம் மற்றும் பாரிஸுக்கு இரட்டை குழந்தைகளை அருளினார். விக்ரம் தன் தொழிலை தொடங்கினான். பாரிஸ் தன் வேலையை விட்டுவிட்டாள். ஆனால் தொழிலில் பாரிஸ் அவனுக்கு நிறைய உதவினாள். அவள் அவனுக்கு சிறு சிறு ஆலோசனைகள் கொடுப்பாள். அவன் அந்த ஆலோசனைகளை நடைமுறைப்படுத்துவான். இப்படியாக இருவரும் ஒருவருக்கு ஒருவர் வெற்றிக்கான வழியாக ஆனார்கள். பாரிஸின் சொல்லின் பேரில் விக்ரம் மல்யுத்தத்தை விடவில்லை. பாரஸ் சொன்னாள், இது உங்கள் கனவு. இது உங்கள் ஆர்வம். இதை விட்டுவிட்டு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் பெரிய வெற்றி பெறுவீர்கள். இன்று அவன் ஒரு நல்ல நிலையில் இருந்தான். அதே சமயம் விஜய் மற்றும் ஹீரா இன்னும் ஒரு வேலையில்தான் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தனர். நிர்மலா பூவாவுக்கு இம்முறை உணர்வு ஏற்பட்டது. பணம் மட்டுமே எல்லா விஷயமும் அல்ல. உறவுகள் பெரிய பங்கு வகிக்கின்றன. உறவுகள் வெறும் பணத்தின் பெயரால் அமையாது. உறவுகள் என்பவை உணர்வு இருக்கும், அன்பு இருக்கும் அவையே. பாரஸ் மற்றும் விக்ரத்தின் அன்பை புறக்கணித்து அவர்கள் வெறும் நஷ்டத்தையே அடைந்தனர். இன்று அவள் ஹீராவின் பேச்சை கேட்டபடி மௌனமாகிவிட்டாள். நீங்களே உங்கள் மகனை வீட்டை விட்டு வெளியேற்றினீர்கள். உங்கள் பெரிய மகனுக்கு நீங்கள் சொந்தமில்லை என்றால் எங்களுக்கு எப்படி சொந்தமாக இருக்க முடியும்? நான் அறிவேன். இதுவரை நீங்கள் எங்களிடம் அன்பு காட்டியது. அதை உங்கள் பெரிய மகன் மற்றும் பாரிஸை தாழ்த்தி காட்டுவதற்காகவே செய்தீர்கள். அட, நீங்கள் உங்கள் சொந்த குழந்தைக்கே சொந்தமில்லை. அப்போது மருமகள்களுக்கு எப்படி சொந்தமாக இருப்பீர்கள்? உங்கள் காரணமாக எனக்கு என் சகோதரியையும் இழக்க நேர்ந்தது. இன்று அவள் எவ்வளவு சுகமாக இருக்கிறாள். நான் ஒரு சிறிய வேலையின் சம்பளத்தில் வாழ்க்கையை ஓட்டுகிறேன். மனிதன் என்ன விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்கிறான். நிர்மலா பூவா விதைத்ததையே அறுவடை செய்தாள். மறுபுறம் விக்ரம் தன் மனைவியிடம் நம்பிக்கை வைத்து உலகையே சம்பாதித்தான்.